ஹைஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் பொரிக்கிறோம். நம்ம அம்மா செம்மையாக எனக்கு பொரிச்சு தருவாங்க. என்னென்ன ஆட் பண்ணது அம்மா சொல்லுங்கம்மா, என்னென்ன ஆட் பண்ணதும்மா? கடல மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் நம்ம சிக்கன் 65யோட சிக்மர் பொடி போட்டு முதலையே வேக வச்சுக்கிட்டாங்க. மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு வேக வச்சுக்கிட்டாங்க. வேக வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் எப்படி வெந்துக்கிட்டு இருக்குன்னு. இப்போ தான் போட்டிருக்காங்க. இப்போ தானே மேம் போட்டிருக்கீங்க? ஆமான்றாங்க கைஸ். நல்லா வேகுங்க கைஸ். இப்போ தான் இந்த ஊற வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ தான் ஊற வச்சுருக்காங்க. இது ஊறும், அங்கே வேகும். இது செஞ்சு செம்மையாக பொரிக்க வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்றப்ப நல்லா முருன்னு இருக்கும், ஸ்வீட்டாக. இப்போ சாப்பிட போகிறோம் பியூட்டாக. வாங்க. நல்லா கேஎஃப்சி சிக்கன் மாதிரி பொரிஞ்சு வருது கைஸ். அப்படியே வச்சுக்கிறோமே, கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றது பதிலாக இதை வச்சுக்கிறோமே. நல்லா முருன்னு சாப்பிடுவோம் கைஸ். இங்கே வருங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றிடணும் கைஸ். லாஸ்ட்டாக பொரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அம்மா இது பத்தலைன்னா வெங்காயம் விடுவாங்க. வெங்காயம் கடைசியாக தூவி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அம்மா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் லைக் பண்ணாமையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லிடுங்க. அம்மா எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா? அங்கங்கே தள்ளி போடணுமாம்மா? ஆமாம் கைஸ். அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க, அப்படின்னா தான் வேகும். 6 போட்டிருப்பாங்க, இப்போ 7 போடுறாங்க. வாங்க கைஸ், இதில் அம்மாவுக்கு தெரியும். ஒரு பீஸை தூக்கிட்டு ஓடிடுவோம். பாருங்க கைஸ், நல்லா முருன்னு இருக்கு. சூடாக இருக்குது கைஸ். உங்களுக்கு இருங்க பிச்சு காட்டுறேன். அப்போ பொசுக்குது கைஸ். இந்த பாருங்க, நல்லா வெந்துருச்சு கைஸ். இப்படி தான் கைஸ் முதல்ல வேக விட்டுருங்க கைஸ். இப்போ வேக விட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை. உப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு புழு இருந்துச்சுன்னா அந்த இதுக்காண்டி முக்கியமாக வேகணும். அதுக்காண்டியாச்சு தண்ணி ஊற்றிட்டு, ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு காலிஃப்ளவரை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு வேக வச்சு அதுவும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஊற வச்சுட்டு பொடியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஊற வச்சுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி கமன்னு வந்துடும் கைஸ். செம்ம டேஸ்ட்டு கைஸ். உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் கைஸ், ஆனால் இந்த மாதிரி கிச்சன் வீடியோஸ் போட்டது இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த பாருங்க பிளேட்டு அம்மா இப்போ பிளேட்டில் நம்மளுக்கு வச்சு தருவாங்க. இதை வைக்கிறாங்க பாருங்க. பார்த்தீங்களா எப்படி கேஎஃப்சி சிக்கன் மாதிரி முருன்னு இருக்குது. வாங்க நம்ம சோபாவில் உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க, நல்லா கம்மன்னு வருது கைஸ் வாசனை. நம்ம அமைதியாக சாப்பிடணும். இதில் நம்ம இருக்காங்க. ஒரு பக்கம் உட்கார, ஒரு பக்கத்தில் பட்டியத்துக்கு இங்கிட்ட போட
கிளாஸ் இங்கிட்டு தூக்கி வைக்க காலம் அப்படியே இதுக்கு கூட சாஸ் வந்து கைஸ் நம்ம இதுனா எங்கள் ஊர் அருப்புக்கோட்டை. நாங்கள் இருக்கிறது அருப்புக்கோட்டையில் தான். எங்கள் சொந்த ஊரே அருப்புக்கோட்டை தான். அங்கே வழக்க முத்துமாரியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் இருக்கும். நீங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பங்குனி பொங்கல் முத்துமாரியம்மன் கோயில் விழா தெரியும். அப்படி நீங்கள் வேறு ஊருனா அது கமெண்ட்டில் நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அருப்புக்கோட்டை முத்துமாரியம்மன் கோயில்னு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு நிறைய பேர் தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. என்னோடய சேனல் நேம் தர்ஷினி மீனலோஷினி யூடியூப் சேனல்னு போட்டு பாருங்கள், வந்துடும். அங்கே கோயிலில் அந்த ஃபங்க்ஷன்னா அங்கே தீச்சட்டி பங்குனி பொங்கல் நல்லா எடுப்பாங்க. அங்கே இப்படி தான் மொறுன்னு பொரிச்சு தருவாங்க. அந்த ஒரு வாரம் எங்கள் கோயில் தான் கடன்னு இருக்கும் வயசு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு குடுன்னு போய் அம்மாட்ட வாங்கிட்டு வந்துடுவோம் கைஸ். இந்த அம்மா வராங்க. இப்படி தான் கைஸ் எங்கள் ஊரில் பங்குனி பொங்கல் விழாவுக்கும் இந்த மாதிரி தான் பொரிச்சு தருவாங்க. நிறையா போட்டி இருக்கும். என்னோடய சேனல் ஜனவரி மாதத்துலேருந்து இல்லை, டிசம்பர் மாதத்துலேருந்து இருக்குது. இன்னும் பார்க்கல, எந்த சேனலுமே பார்க்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் சொன்னதை போய் சர்ச் பண்ணி பாருங்கள், வரும். அது மட்டும் இல்லை, நான் காமெடி போடவா இல்லை ஏதாச்சும் கிச்சன்ஸு போடவா இல்லை எதுவும் புக்ஸ் போடவா, இந்த மாதிரி நீங்களே சொல்லுங்கள். அதுக்கடுத்து நான் வந்து அடுத்த மாதம் நாளை கழிச்சு தான் சனிக்கிழமை தான் February 1. அப்போ வந்து February முதல் செவ்வாய் இருக்கும். February முதல் ஃபஸ்ட்டு டியூஸ்டே வரும். அன்றைக்கி நான் காப்பு கட்டுவேன். அதுக்கடுத்து February 2nd டியூஸ்டே அன்றைக்கி முளைப்பாரி எடுப்பேன். அதாவது முதல் செவ்வாய் 2வது செவ்வாய் அப்போ மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ போகிற வீடியோ நிறையா இருக்கும், பார்க்க என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க வளர்க்கலாம். நான் சாப்பிட்ற இதோட அது கண்டிக்கிற டேஸ்ட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்களோட கருத்தை கமெண்டில் பண்ணுங்கள். வாங்க காயை வச்சு அம்மாட்ட போய் குடுன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்க 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 வாங்க. இங்கே பாருங்க, இந்த பத்தி மனம் விட்டுக்கும். இது கோன் கைஸ். வாங்க 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 வாங்க. இங்கே பாருங்க கைஸ், இது கூட அம்மா ஒரு ஆனியன் நறுக்க சொல்லுவோம். நறுக்க சொல்லிட்டு அது மேலாப்பில் கண்டிப்பாக தூக்கி விட சொல்லுவோம்.
பார்த்திங்கன்னா அம்மா எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். அந்த குட்டி குட்டி பீஸை எடுக்கணும். அம்மா நம்ம மேலே திரிச்சிடக்கூடாதுன்னு தண்ணி நிற்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கமெண்டில் ஒரு தாள் வந்தாங்க, ஒரே இதைத்தான் ஒரு இதில் சூப்பர்னு சொல்லியிருந்தீங்க, இன்னொரு இதில் க்யூட்னு இருந்தது. நீங்கள் பார்க்காத வீடியோஸ் எல்லாம் அதில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரேன்.